வணக்கம், நான் உங்கள் மோகன். இன்றைக்கி நம்ம ஆந்த்ரோபாலஜி பற்றி படிக்க போகிறோம். நீங்கள் நினைக்கலாம், ஆந்த்ரோபாலஜிக்கும் பெண்டுலம் டவுசிங்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். அதாவது அறிவியலால், அதாவது சயின்ஸால் ப்ரூவ் பண்ணப்பட்ட எந்த ஒரு இன்ஃபர்மேஷன், எந்த ஒரு தகவல்களும் அது சமூகத்தால் அங்கீகரிக்கப்படுகிறது. சயின்ஸால் ப்ரூவ் பண்ண முடியாத சில விஷயங்கள் அது ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு போர்வையில் தள்ளப்படுது. இப்போ ஆந்த்ரோபாலஜின்னு என்னென்னா, மனுஷனாக வாழ என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றி அவன் மேலிருந்து வந்தான் அப்படிங்கிறத பற்றி தான் படிக்கிறது. ஆனால் சோசியாலஜின்னா ஒரு சமூகம், அந்த சமூகம் மேலிருந்து வர்றதுக்கு என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றி வந்தது அப்படின்னு படிக்கிறது பேர் தான் சோசியாலஜி. இந்த ஆந்த்ரோபாலஜியை பற்றி படிக்கிற, இந்த மானிடவியலை பற்றி படிக்கிற சயின்டிஸ்டுகள் பேர் ஆந்த்ரோபாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட் முக்கியமான 4 பிரிவின் கீழே அந்த மனிதனுடைய வளர்ச்சியை அனலைஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இது பயாலஜிக்கல் கான்செப்ட். அந்த பயாலஜிக்கல் கான்செப்டில் என்னென்னா, மனிதனுடைய உடற்கூறுகள் மற்றும் உள்ள வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வச்சு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ரெண்டாவது ஆர்கியாலஜிக்குன்னா நமக்கு ஒரு லேண்டை தோண்டும் போது அதில் கிடைக்கும் பொருள்களை வச்சு அதில் மனுஷன் எப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு ஆண்டி உபயோகப்படுத்துறது தான் அந்த ஆர்கியாலஜிக்கல் அப்ரோச்னு சொல்லுவாங்க. மூணாவது சோசியோ கல்ச்சரல் ரிலேஷன். ஒரு சமூகத்துக்கும் இன்னொரு சமூகத்துக்கும் எப்படி மனுஷன் பாலமாக இருந்து செயல்பட்டான் அப்படின்னு பார்க்குற வியூ தான் இந்த சோசியோ கல்ச்சரல் வியூன்னு சொல்லுவாங்க. நாலாவது லிங்கஸ்டிக். இந்த லிங்கஸ்டிக்னா மொழி எப்படி அவனுக்கு ஒரு கருவியாக இருந்து ஒரு சமூகத்தோட உடன்பட்டு போனான் அப்படிங்கிற பற்றி படிக்கிறதுக்கு இந்த பேர் தான். இன்னொன்று இந்த சோசியாலஜிஸ்ட் ஒரு ஹோலிசம்னு ஒன்று சொல்கிறாங்க. இந்த ஹோலிசம் என்னன்னா, மனுஷன் ஆரம்ப காலத்திலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவனை படிக்கணும்னா ஒரு ப்ராட் வே ஆஃப் வியூ வேணும். ஒரு பரந்த நோக்க படிப்பு இல்லாமல், ஒரு அப்ரோச் இல்லாமல் இந்த ஆந்த்ரோபாலஜி நம்மளால் ஈஸியாக படிக்க முடியாது. அப்படிங்க இருக்கும்போது அந்த பரந்த நோக்கத்துக்கு பேர் தான் ஹோலிசம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஃப்ரான்சிஸ் பாஸ் அப்படிங்கிறவர் தாங்க மாடர்ன் ஆந்த்ரோபாலஜிஸ்ட்டு. இவர் தான் பல சயின்டிஃபிக் மெத்தடை ஆந்த்ரோபாலஜியில் அப்ளை பண்ணி இந்த சப்ஜெக்டை நல்லா டெவலப் பண்ணி மேலே கொண்டு வரதுக்கு உறுதுணையாக இருந்தார். இவர் தான் ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் ஆந்த்ரோபாலஜின்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட் மதத்தை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய அவசியம். அதாவது பெண்டுலம் டவுசிங்னு வரும்போது இந்த மதம் சம்மந்தப்பட்டதும் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி சம்மந்தப்பட்டதும் ரெண்டும் உள்ள பேரலாக வந்துட்டு தான் இருக்கும். அது கம்பேர் பண்ணாமல் நம்ம பெண்டுலம் டவுசிங்குள்ளே போகிறதுங்கிறது முடியாத ஒரு காரியம். அதாவது மதம்னா அவங்க மதத்துக்குள்ளே இருக்கிற அந்த ரிச்சுவல்ஸ், விழாக்களும் இல்லை அவங்க ஃபாலோ பண்ண வழிமுறைகளை பற்றி அவங்க ஆராய்ச்சி பண்ணும்போது அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத பற்றி அவங்க ஆராய்ச்சி பண்ணலை. பட் அவங்க என்னென்ன ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணாங்க, என்னென்ன கோட்பாடுகள் ஃபாலோ பண்ணாங்க, அது மனுஷனுக்கு எப்படி உதவியாக இருந்தது, மனித மேம்பாட்டுக்கு எப்படி இருந்தது, எப்படி உதவியது அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை தான் அவங்க பார்த்துருக்காங்க. இப்போ மதத்தை பற்றி இப்படி சொல்லிட்டு வரும்போது மோனோதீசியம், பாலிதீசியம் ரெண்டை பற்றி சொல்கிறாங்க. அதாவது மோனோதீசியம் என்னென்னா ஒரே ஒரு கடவுளை வச்சு மனுஷன் கும்பிட்டுருக்கான். பாலிதீசியம் என்னென்னா பல கடவுளை மனுஷன் கும்பிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி தான் இது சொல்கிறாங்க. அதே மாதிரி எட்வர்டு பர்ன்ஸ் டெய்லர்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய வாழ்ந்த காலம் என்னென்னா 1850க்கு பிற்பட்ட காலம், 1915க்கு முற்பட்ட காலம். இவருடைய ஒர்க்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா பிரிமிட்டிவ் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. இந்த பிரிமிட்டிவ் கல்ச்சரில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி அதை பற்றி சொல்கிறாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முக்கியமான கருத்து இதுதான். அதாவது ஆன்மாவை பற்றி நீங்கள் படிக்க விரும்புனீங்கன்னா, ஆன்மாவை பற்றி நீங்கள் படிச்சிங்கன்னா, நீங்கள் மதம்னா என்ன, மதம் சார்ந்தது என்ன, இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறது ஒரு கருத்தை அவர் முன் வச்சுருக்காரு. அதுவும் இல்லாமல் இந்த மதத்தை பற்றி இது ஆந்த்ரோபாலஜிஸ்ட் வியூவும் சோசியாலஜிஸ்ட் வியூவும் இல்லை பலதரப்பட்ட வியூ தான் இப்போ சொல்ல போகிறது. ஆரம்ப காலத்தில் மனுஷன் மதம், அதாவது பிரிமிட்டிவ் மேன், அது பிரிமிட்டிவ் ரிலீஜன், ஆதிகால மனுஷன் ஆதி மதத்தை உருவாக்குறான். அப்போ இயற்கை வழிபாடுகள் தான் அது முக்கியத்துவம் கொடுத்தான். அந்த இயற்கை வழிபாடுகள் தான் அவங்க பின்பற்றி வந்தார்கள். அதாவது இயற்கை வழிபாடுன்னு உங்களுக்கு தெரியும், சன், மூன், எர்த்து, கல் வகையறா, இதை பற்றி ஃபுல்லாக அவன் படித்து அதை பற்றி வச்சு தான் மதத்தை ஆரம்ப காலத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பின்னாடி அந்த பிரிமிட்டிவ் ஸ்டேஜ்லேருந்து கொஞ்சம் டெவலப்பான ஸ்டேஜில் வரும்போது மனுஷன் யோசனை பண்ணுறான், ஒரு சைக்கலாஜிக்கல் கான்செப்டில் மனுஷனுங்களை ஒன்று பண்ணணும், அதுக்கு எந்த கருவி நமக்கு தேவை அப்படிங்கிற மதங்கிற ஒரு கருவியை அவருங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மதத்தலுங்களை பலவிதமான கோட்பாடுகளையும் விழாக்களையும் கொண்டாட்டங்களையும் உள்ள திணிக்கிறாங்க.
திணிச்சு அது நாளுக்கு நாள் அந்த மதமானது அப்படியே மேலிருந்து வருது. அதுக்கப்புறம் சில பிற்பட்ட கோட்பாடுகள், மூட நம்பிக்கைகள் இதெல்லாம் வந்து என்னென்னா அந்த மதத்தோடு சேர்ந்து உள்ளே வந்து அதோடு சேர்ந்து அந்த மதம் டெவலப் ஆகி வருது. என்ன தான் மதம் வந்து நாளுக்கு நாள் புது மாற்றங்களையும் புது இதுங்களையும் கொண்டு வந்தாலும் இன்னும் வந்து அந்த மதங்கள்ங்கிறது ஃபாசிலைஸ்டுங்கிற பழைய கோட்பாடு தான் இன்னும் அதில் மேலோங்கி நிற்கிது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வந்து ஆந்த்ரோபாலஜிஸ்டும் சரி சோஷியாலஜிஸ்ட்டும் முன்வைக்கிறாங்க. இப்போ வந்து ஆந்த்ரோபாலஜிஸ்ட்டு, இது ஆந்த்ரோபாலஜிஸ்ட் வியூவும் கிடையாது, ஆந்த்ரோபாலஜிஸ்ட் வியூவும் தான், அதேமாதிரி சோஷியாலஜி வியூ தான். எல்லாருடைய ஜென்ரல் சைக்காட்டிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்கும்போது இந்த மென்டல் ஹெல்த்துங்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது. மதம் வந்து மென்டல் ஹெல்த்துக்கு எந்த வழியில் உபயோகமாக இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு குறிப்பிட்ட மதத்தை எல்லாம் சார்ந்தாக இருக்கணும். ஒன்று உலகம் இருந்தால் எல்லோரும் சார்ந்தாக இருக்கணும். அப்போ சார்ந்து இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவாங்க. அந்த மன அழுத்தத்தை போக்குவதற்கு மதம் ஒரு மிகுந்த காரணியாக இருக்கிறது. பெரும்பாலான மத கோட்பாடுகள், அதாவது ஒருத்தனை கொலை பண்ணக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, சாராயம் குடிக்கக்கூடாது, பிறன்மனையை நோக்காதக்கூடாது, இந்த மாதிரி நல்ல கருத்துக்களை வந்து மதம் வந்து மக்களுக்கு சொல்லும்போது மனுஷனுக்கு வந்து தன்னுடைய குழந்தைகளை வளர்க்குறதுக்கும் பிறரோடு சேர்ந்து வாழும்போது தப்புகள் செஞ்சால் நமக்கு தண்டனைகள் கிடைக்கும் அப்புறம் ஒரு கோட்பாடு வந்து அவன் மனசில் வந்து உருவாகிடுது. அதனால் தப்புகள் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்துக்களையும் வைக்கிறாங்க. அது உண்மையான கோட்பாடு தான். அதே நேரத்தில் மெடிடேஷன், ப்ரேயர், இந்த உபவாசம்னு சொல்லுவாங்க. இந்த மூணும் வந்து ஒரு முக்கியமான கருவின்னு சொல்கிறாங்க மென்டல் ஹெல்த்துக்கு. ஏன்னா இந்த மூணும் வெவ்வேறு மதங்களில் வெவ்வேறு வழிகளை ஃபாலோ பண்ணுறாங்க. பட் எல்லா மதங்களையும் இது உண்டு. அது வந்து மனுஷனை பக்குவப்படுத்தி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரக்கூடிய மிக உன்னதமான கருவி அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் ஆனாலுக்கு சூசைட் பண்ணலாம் ட்ரை பண்ணுவாங்க. அப்போ சூசைட் பண்ணவங்க பயன்போல் அவங்க இந்த மாதிரி மதம் சார்ந்து இருக்கும்போது அங்கே நல்ல கருத்துக்களை சேரும்போது அவன் சூசைட் பண்ணுற எண்ணலைகள் அவனை விட்டு போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி டைவர்ஸ் இருக்கும். இந்த டைவர்ஸ் பண்ணுறதுக்காண்டி கணவன் மனைவி பிரச்சனைகள் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு பதில் கோயிலுக்கு போகும்போது அந்த கோயில் மத சார்ந்த கருத்துக்கள் அவங்களை கேட்கும்போது அந்த மாதிரி டைவர்ஸ் எதுவும் பண்ணாமல் காலங்கள் கனியும் வரை பிரிஞ்சிருந்து அப்புறம் ஒன்றா ஆவாங்க அப்படிங்கிற ஒரு கோட்பாடையும் வைக்கிறாங்க. இப்போ இந்த கோட்பாடை இந்த மென்டல் ஹெல்த் நான் ஏன் இந்த மென்டல் ஹெல்த்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா, ஒரு மென்டல் ஹெல்த் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த பெண்டுலம் டவுசிங் வந்து கரெக்டாக வரும். ஏன்னா பெண்டுலம் டவுஸ் பண்ணுறவர் ஒரு நியூட்ரலைஸ்டு பர்சனாக இருக்கணும், ஒரு பயாஸ் இல்லாமல் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் அந்த நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து பெண்டுலத்திலேருந்து டவுஸ் பண்ணும்போது ஒரு சரியான வழியில் வராது. இப்போ மென்டல் ஹெல்த்துன்னு சொல்லும்போது சைக்காட்டிஸ்ட் டாக்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பெரும்பாலும் இந்த மத சம்மந்தப்பட்ட கோட்பாடுகளை வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வைத்திருந்தால் அது நல்லது. ஏன்னா முன்னாடிலாம் இந்த சைக்காட்டிஸ்ட் வந்து, அதாவது இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் என்ன சொல்லலாம், எப்படி இருப்பாங்கன்னா தனக்குத்தானே பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னுடைய மண்டையில் வந்து கடவுளுங்கிற ஒரு சிப்ஸ் இருக்குது, அந்த சிப்ஸ் தான் தன்னை வந்து இப்படிலாம் பேச வைக்கிது அப்படிங்கிற ஒரு லேட்டஸ்ட்டு ட்ரெண்டில் வந்து ஒரு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய எண்ணம் அந்த மனநிலை பாதித்தவங்களுடைய திங்கிங் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அதனால் நல்ல மென்டல் ஹெல்த்து மதங்கள் உருவாக்குறது தான். அதேமாதிரி இந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட் இன்னொரு வியூ வந்து சொல்கிறாங்க, மதங்கிறது ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ஒன்று கொஞ்சம் ப்ராட் சென்ஸில் பார்க்கும்போது சம்மந்தம் இல்லாதது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு மதம் உதவாததுங்கிறது அது வந்து கேரண்டி கொடுக்க முடியாது. அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு என்னென்னா தன்னைத்தானே உணர்தல். ஒரு மனுஷன் இருக்கானா தான் ஏன் பிறந்தேன், தனக்கும் கடவுளுக்கும் என்ன உள்ள சம்பந்தம், தான் இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு உலகத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தன்னைத்தானே உணர்தல் அப்படிங்கிற பேர் தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. பட் ரிலீஜன்னா ஒரு நல்லா கட்டமைக்கப்பட்ட ஒரு பிரின்சிபல்ஸ் கோட்பாடுகள் கொண்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி தான் ரிலீஜியன் அப்படின்னு சொல்லி ஆந்த்ரோபாலஜிஸ்ட்னு சொல்கிறாங்க, சோஷியாலஜிஸ்ட்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நியூட்டனுடைய ஃபஸ்ட் லா எப்படி வந்து பெண்டுலத்தோடைய கோரிலேட் ஆகுது, இல்லை கோரிலேட் ஆகாமல் போகுதுன்னு பார்க்கலாம். நியூட்டனுடைய ஃபஸ்ட் லா என்ன சொல்லுது, ஒவ்வொரு பொருள் நிலையாக இருக்கும்போது அது நிலையாக தான் இருக்கும். ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது அந்த பொருள் ஆக்டிவேட் ஆகுது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போகும், இல்லைன்னா அது அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பெண்டுலத்தில் இப்போ நான் உங்களுக்கு பெண்டுலம் மூலிமா சொல்லிக்கிறேன். இது பெண்டுலம், குட் மார்னிங் பெண்டுலம். நான் உங்களுக்கு இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா இங்கே நான் உங்களை காமிக்கலாமா? ஓகே, அதாவது என்னென்னா பெர்மிஷன் கொடுத்துருச்சு, இந்த பெர்மிஷன் கொடுத்துருச்சு, நான் அவங்கள யூஸ் பண்ணலாமான்னா பெர்மிஷன் கொடுத்து. இப்போ இந்த பெண்டுலம் என்னுடைய கையிலேருந்து வந்தவொடனே அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரவுஸ் ஆகுது, அதாவது ஸ்விங் ஆகுது. இப்போ ஸ்விங் ஆகுதுன்னா நான் என்ன ஃபோர்ஸில் இருக்குது இது ஸ்விங் ஆகுது? நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா படி ஒரு பொருளின் மீது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது தான் அது ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறது சயின்ஸ்.
பட் இந்த பெண்டுலம் டவுசிங்கில் நீங்கள் பாருங்கள், நான் கிளியராக கேட்குறேன், நான் கையை ஆட்டலை, எதுவுமே ஆட்டலை, பட் எந்தவித ஃபோர்ஸும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாமல் இது எப்படி ஆடுதுங்கிறது தான் இது மிகப்பெரிய கேள்வி. இந்த சிந்தனையோட நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவை கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன்.